ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கியர் ஒயர் வச்சு ஒரு நெக் பீஸ் மேக் பண்ணலாம். பீட்ஸ் அண்ட் பெண்டண்ட்டை வச்சு மேக் பண்ணலான்ட்டு இருக்கோம். 11.5 இன்ச் வச்சு நான் கட் பண்ணிக்கிட்டேன் கியர் ஒயரை. 10 இன்ச்சஸே போதுமானது. ஏன்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய டோரி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதில். ஸோ அதனால் நமக்கு 10 இன்ச்சஸே போதுமானது. நமக்காக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி. குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட எடுத்துக்கலாம். ஒரு 8 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். ஒரு சைடு கிரிம்ப் லாக் போட்டு கியர் லாக் போட்டு கிரிம்ப் லாக் போட்டு லாக் பண்ணிட்டேன். இன்னொரு சைடு தான் நம்ம பீட்ஸையும் அந்த பெண்டண்ட்டையும் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். நான் ஆல்டர்னேட்டிவாக ஒரு பீட்ஸ் ஒரு பெண்டன்ட் இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் மேக் பண்ணணும்னு தோணுதோ அது மாதிரி இப்போ 5 பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கு நடுவில் இந்த பெண்டன்ட் அது போல் 5 பீட்ஸ் அந்த மாதிரி கூட மேக் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் இதெல்லாம். ஸோ ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணிவிட்டு பீட்ஸையும் பெண்டன்ட்டையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு கடைசியாக கிரிம்ப் லாக்கை போட்டுட்டு நம்ம கியர் லாக்கை போட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லாவே டைட்டாக இருந்துக்கும். நெக்ஸ்ட்டு அந்த கியர் லாக்கை மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணிடணுங்க. நல்லா இதுவாக நல்லா அந்த பீட்ஸ்க்கு நடுவில் நமக்கு அந்த ஒயர் இல்லாத அளவுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதோட டோரியை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக நெக் பீஸ் ரெடி ஆகிடும். இது போல் நெக் பீஸ் நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸு நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க. உங்களுடைய சஜஷனையும் சொல்லுங்கள். பாய்.